இன்றைக்கி தம்பட்டை அவரையில் தான் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தம்பட்டை அவரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு முட்டை போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.